أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் தொழுகையில் உள்ளச்சம் பெறுவதற்கான வழிகள் என்னும் ஒரு தலைப்பை ஒரு தொடராக தேர்வு செய்து அதை தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்திருக்கும் இந்த வரிசையில் அதன் நிறைவு அமர்வை அல்ஹம்துலில்லாஹ் நாம் அடைந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றோடு இன்றைய இந்த அமர்வோடு இந்த தலைப்பும் இறை அருளால் நிறைவு பெறுகிறது. தொழுகையில் உள்ளச்சம் பெறும் வழிகள் என்பது 33 செய்திகள் கொண்டது. ஷேக் முனஜித் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய அந்த நூல் 33 தொழுகைக்கான உள்ளச்சத்தின் வழிகளில் இறுதி அந்த விஷயங்களை 33வது விஷயங்களையும் இன்று இன்ஷா அல்லாஹ் நாம் நிறைவுபடுத்தியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக ஒரு தடவை முடிக்கும் பொழுது 1லிருந்து 33 என்னங்கிறத தலைப்பை மட்டும் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவை மீள்பார்வையும் வரிசையாக பார்க்கலாம். ஹைர், அதில் 24 விஷயங்களை சோஃபார் இதுவரை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். கடைசியாக சென்ற வாரத்தில் நாம் பார்த்து முடித்த 24வது விஷயம் என்பது லா துசல்லு ஹல்ஃபன் நாயிம் வலல் முத்தஹத்தீஸ். தூங்குறவருக்கு முன்னாடி தொழுவாதீங்க, பேசி கொண்டு இருப்பவங்களுக்கு முன்னாடியும் தொழுகாதீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலேயும் உங்களுடைய தொழுகையினுடைய கவனம் சிதறுகிறது, உள்ளச்சம் அதன் மூலமாகவும் பாதிப்படைகிறது என்பதை பற்றி சற்று விரிவாகவும் பார்த்தோம். அதை தொடர்ந்து 25வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தொழுகையில் உள்ளச்சத்தை கொண்டு வருவதற்கானது. நம்ம கடைசியாக பார்த்துட்டு வரக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லாமே எதெல்லாம் தவிர்க்கணுங்கிறது ஆரம்பித்தது. தொழுகையில் இதை தவிருங்கள், அதை தவிருங்கள், இதன் மூலமாக உள்ளச்சம் உங்களுக்கு பாதிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்க்க சொன்ன அந்த பட்டியல்கள் துவங்கியது. அதன் வரிசையில் 25வதாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுவது, அதாவது தொழுது கொண்டிருக்கும் பொழுது நாம் சஜிதா செய்யக்கூடிய இடத்தை சரி செய்வதாக இருந்தால் அதில் சற்று கவனம் தேவை. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்த ஒரு ஹதீஸ். உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மண் தரையில் தொழுது வந்தார்கள். விரிப்பே இல்லாத நேரடியான தரையில் தான் தொழுதாங்க. அதுக்கப்புறம் பாய், இன்றைக்கி மாஷா அல்லாஹ் கார்பெட், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம தொழுதுட்ருக்குறோம். அப்போது என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் தொழுகும் பொழுது சஜிதா செய்யக்கூடிய இடத்துல பொடி கற்கள் இருக்கும், மண் தரையில் இருக்கும்ல, சின்ன சின்ன கற்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது நெத்தியை குத்தும். அப்போ என்ன செய்யலாம், அந்த இடத்த கொஞ்சம் சமப்படுத்தலாம், அந்த கற்களை கொஞ்சம் நகற்றலாம், அகற்றலாம், அது செய்யலாம். அப்போ அந்த விஷயத்தில் அதை தொழுகையாளிகள் செய்வாங்க. இப்படி கொஞ்சம் தட்டி விட்டுட்டு சஜிதா செய்யும் போது கொஞ்சம் பொடி கற்களை தட்டி விட்டுட்டு சஜிதா செய்வாங்க. நம்ம சஜிதா செய்யும் போது கூட உதாரணத்துக்கு இந்த கிடக்குது, பிஸ்கெட் தூள் கிடக்குது, அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு பொருள் இருக்கலாம். அப்போ நம்ம சஜிதா செய்யும் என்ன செய்வோம், அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு சஜிதா செய்வோம். இது சஹாபாக்களும் செய்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ஒரு சட்டம் சொல்கிறாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ஃபிர் ரஜுல், ஒரு நபர் விஷயத்தில் நபி அவர்கள் கூறினார்கள், யுஸவி துராப ஹைத் யஸ்ஜுத், அவர் மண்ணை சரி செய்கிறார், கற்கள் குத்துற மாதிரியான கற்களை எல்லாம் அகற்றி மண்ணை சஜிதா செய்யக்கூடிய இடத்தை அவருக்கு தோதுவாக ஆக்கி கொண்டிருந்தார். அப்போ ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து சொன்னாங்களாம், இன் குன்த ஃபாயிலன் ஃபவாஹிதா, இன் குன்த ஃபாயிலன் ஃபவாஹிதா, இதை செய்யணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சஜிதா செஞ்சுருங்க, இல்லை குத்தும் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு ஆகணும்னா ஃபவாஹிதத்தன், ஒரு தடவை செஞ்சுக்கிறீங்க அப்படின்னாங்க. ஒரு தடவை நீங்கள் சஜிதா வரும்போது ஒரு தடவை செய்யுங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாங்க,
ஒன்ஸ் தாண்டி ட்வைஸ் த்ரைஸ் அது ரிப்பீட் ஆகக்கூடாது. திரும்ப நல்லா தட்டி விடுறது இப்படி செஞ்சு விடுறது இப்படின்னு சொல்லி செய்யாதீங்க. இதனால் தொழுகை முடியுமா? முடியாது. நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாம் தொழுகையை முறிக்கக்கூடிய காரியம், முறிக்காத காரியம். ஃபிக்ஹுக்குள்ளே போகலை. உள்ளச்சத்தோடு கவனத்தோடு தொழுகையை நாம் மேற்கொள்வதன் விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்த வழிகாட்டுதல். அப்போ என்ன அப்படின்னா, மார்க்கறிஞர்கள் இந்த ஹதீஸின் விரிவுரையில் விளக்கம் சொல்லும்போது வல் இல்லத்து ஃபி ஹாதன் நஹி, இந்த தடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கான காரணம், நீங்கள் செய்கிறதாக இருந்தால் ஒரு தடவை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னது அல் முஹாஃபதத்து அலல் ஹுஷூ, ஹுஷூவோடு அவர் தொழுகிறாருங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி, அது வெளிப்பட வேண்டும் என்பதற்காக. இறையச்சத்தோடு பயபக்தியோடு தொழுகிறவர் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் சஜ்தா செய்ய போகிறங்கிறத அவர் சிந்தனையில் இருக்கணும். கீழே என்ன இருக்குங்கிறத பார்க்கறதில்ல. ஒரு வேளை ரொம்ப இடையூறானது இருந்துச்சுன்னா ஒரு தடவை அவர் சரி செய்யலாம். ஒரு தடவை இப்படி சரி செஞ்சுட்டு அந்த சிந்தனையிலிருந்து மாறி சஜ்தாவுடைய சிந்தனைக்கு ஒரு வந்துடணும் அப்படிங்கிறதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருகிறார்கள் என்பதை இந்த இடத்தில் மாஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ் மூலமாக மார்க்கறிஞர்கள் நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போது இதுதான் முக்கியமானது. அதனால தான் வேறு சில செய்திகளை நம்ம பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செஞ்சாங்கன்னா சில நேரங்களில் மண் ஒட்டி இருக்கும். ஈரப்பதமான நேரத்தில் மழை பெய்து பிறகு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மண் ஒட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன செய்வாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அதை துடைக்க மாட்டார்கள், தட்டிவிட மாட்டார்கள். இறுதியாக தொழுது முடித்த பிறகு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க? அது எல்லாத்தையும் என்ன செய்வாங்களாம்? தட்டி விடுவாங்களாம். ஏன் அப்படின்னு சொன்னால், தொழுகையினுடைய கவனத்தை இது மாற்றுகிறது. தொழும்போது ஒரு ஹுஷுவாக சின்சியராக அல்லாஹ்வுக்காக தொழுதுட்டு இருக்கும்போது மண் ஒட்டிருச்சு, அதை சரி பண்ணிக்கிடுவோம். அடுத்து திரும்ப மண் ஒட்டிருச்சு, அதை சரி பண்ணிக்கிடுவோம். இப்படிங்கிறதுல நம்ம கவனம் இருக்கக்கூடாது. நபி அவர்கள் நெற்றியில் மண் ஒட்டி இருக்கும், ஆனால் அதை அவர்கள் எடுத்து விட மாட்டார்கள், தடவ மாட்டார்கள், அதை சரி செய்ய மாட்டார்கள் என்பதை மாஷா அல்லாஹ் வேறு சில ஹதீஸ்களில் நம்ம பார்க்க முடிகிறது. புகாரி போன்ற ஹதீஸ்லையும் பார்க்க முடியுது. அப்போ இது எல்லாமே என்னத்தை காட்டுது அப்படின்னா, அந்த பயபக்தி, அந்த உணர்வோடு நம்ம தொழுணுங்கிறது. அப்போ சட்ட ரீதியில் எடுத்து விட்டால் தவறல்ல, ஏதாவது ஒட்டியிருந்தால் எடுத்து விட்டால் தவறல்ல. ஆனாலும் முழு கவனத்தை கான்சன்ட்ரேஷனோட நம்ம அல்லாஹ்வுக்காக ஒரு ஹுஷுவோட ஒரு பயபக்தியோடு தொழுது கொண்டு இருக்கிறோம் என்பதை பறைசாட்டு வண்ணமாக நெத்தியில் என்ன ஒட்டுனுச்சின்னு பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி தரையில் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து நம்ம அதை சரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுல நம்ம கவனம் செலுத்தக்கூடாது. இன்றைக்கி நம்ம சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஆடையை சரி பண்ணிகிட்டே இருப்பாங்க, சட்டையை சரி பண்ணுவாங்க, இன் பண்ணதை சரி பண்ணிக்குவாங்க, ட்ரெஸ்ஸை சரி பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், பெல்ட்டை சரி பண்ணுறது, இந்த மாதிரியானது எல்லாமே தொழுகைக்கு முரணானது, உள்ளட்சத்திற்கு முரணானது. அப்போ இன்றைக்கி எதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எதெல்லாம் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறோமோ அது எதுவுமே தேவையற்று. அப்போ எதை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா, நம்ம ஃபோக்கஸை ஒழுங்குபடுத்தணும், நம்ம சிந்தனையை ஒழுங்குபடுத்தணும். அல்லாஹ்வோடு ஆனது இருக்கக்கூடிய இந்த தொடர்பு, அந்த கனெக்ட் ஆயிடுச்சாங்கிறத மட்டும்தான் ரீசெக் பண்ணிகிட்டே இருக்கணுமே தவிர நம்மளுடைய அப்பியரன்ஸ் என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, வெளிப்படையான விஷயங்களை அதை சரி செய்து கொண்டு இருப்பது தேவையற்றது. அப்படி செய்கிறதா இருந்தால் ஒன்ஸ் பண்ணிவிட்டு கவனத்துக்கு வந்துடுங்க, ஒரு தடவை செஞ்சுட்டு கவனத்துக்கு வந்துடுங்க அப்படிங்கிறத அல்லாஹ்வோட தூது நம்மளுக்கு வழிகாட்டக்கூடியதை அல்ஹம்துலில்லாஹ் பார்க்க முடிகிறது. இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஹைர், இதை 25வது செய்தியாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்தது 26வது விஷயம், தொழுது கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிலர் சேர்ந்து தொழுது கொண்டிருக்கும்போது ஜமாத்தாக இல்லாமல் தனித்தனியாக சுன்னத் தொழுகைகள், நஃபில் தொழுகைகள், பள்ளியில் வேறு விதமான தொழுகைகள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் ஓதுவது இன்னொருவருக்கு அது இடையூறாக அமையக்கூடாது என்று சொன்னார்கள். அதமு தஷ்வீஷ் பில் கிராத்தி அலல் ஆஹரீன். அப்போ சில நேரங்களில் நான் இதை பற்றி ஓரலாக முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். சிலர் தொழுவும் போது சிலர் சத்தமாக ஓதுறாங்க, பிறருக்கு அது கேட்குற மாதிரி இருக்குது, அதனால் அவங்களோட சத்தத்தை அவங்க உயர்த்திக்கிறாங்க. தொழுகும் போது இப்போ தொஹர்லையும் அசர்லையும் மௌனமாக தொழ வேண்டும் என்பது அந்த ஃபர்தில் பேணப்படக்கூடிய ஒன்று. சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை நம்ம தொழுவும் போது நம்ம காதுக்கு கேட்குற மாதிரி ஓதலாம். அதுதான் இன்னும் சொல்லப்போனால் சிறந்தது. ரொம்ப மௌனமாக ஓதுறதை விடவும் பிறருக்கு இடையூறு ஏற்படாத அளவுக்கு நம்ம காதுக்கு கேட்குற அளவுக்கு ஓதுறது தான் சிறந்தது. அப்படி தான் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையும் சஹாபாக்கள் தொழுகையும் இருந்தது. அதனால தான் என்ன ஓதுனாங்கிறதெல்லாம் கேட்டு அறிவிக்கிறாங்க. இது ஓதுனாங்க, இந்த சூரா ஓதுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சத்தம் போட்டு ஜஹரன் வெளிப்படையாக சத்தம் போட்டு ஓதுனாங்கிறது பொருள் அல்ல, லேசாக நம்ம காதுக்கு கேட்குற மாதிரியே ஓதுறது. இந்த மாதிரி நம்மளுக்கு மட்டும் கேட்குற மாதிரி, பக்கத்தில் இருக்கிற டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. அது சுன்னத் தொழுகையாக இருந்தாலும் சரி, என்ன தொழுகையாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நம்ம பக்கத்தில் யாருமே இல்லை, ஓரளவுக்கு நல்லா நம்மளுக்கு கேட்குற மாதிரி தொழுவலாம். அப்போ நம்மளுக்கு கேட்குற மாதிரி நாம் குரானை ஓதுவது என்பது நம்ம காதிலே விழுகிறது, நம்மளுக்கு இன்னும் கவனத்தை தருது. நான் ஓதுறது என் காதுக்கே கேட்குது. அப்போது வேறு எந்த சிந்தனை போயிடாமல் நமக்கு கேட்குற மாதிரி தொழுவணுங்கிறது ரசூல்லா காட்டி தந்த வழிமுறை தான். அப்படி தான் ரசூல்லா தொழுவாங்க.
அப்படி தான் சஹாபாக்கள் தொழுவாங்க. அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன ஓதி தொழுதார்கள்ங்கிறத ஒரு தாபி அறிவிக்கிறாருன்னா அது காரணம் என்ன? அவங்க ஓதுனது லேசாக கேட்டிருக்குது, வெளியே கேட்டிருக்குது. அவங்க வீட்டில் தனியாக எது தொழுகிறாங்க. அப்போ இவங்க நின்று பார்க்கும்போது அவங்க ஓதுற அந்த சத்தம் கேட்குது. அவங்க சூறாவுடைய ஒரு வசனத்தை ஓதுறாங்க. ஃபமன் அல்லாஹு அலைனா வகானஸ் அதாப சமூம் என்ற வசனத்தை ஓதினார்கள், அழுதார்கள், திரும்ப திரும்ப அந்த வசனத்தை ஓதினார்கள்னு ஒரு தாபியை அறிவிக்கிறாங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓதுன தொழுகையில் ஓதுனது வெளியே கேட்டிருக்கு. அப்போ சஹாபாக்கள் தொழு முறையே என்ன அப்படின்னா லேசாக தமக்கு கேட்குற மாதிரி ஓதிக்கிறது. அது இரவுல இன்னும் சிறப்பு. இரவு தொழுகையை சஹாபாக்கள் வீட்டில் தொழுதுட்டு இருக்கிறது ரசூலுல்லாஹ்க்கு வெளியில் கேட்டிருக்குது. இன்றைக்கி மாதிரி சுவர் கிடையாதுல்ல, இன்றைக்கி மாதிரி ஃப்ளோர் இல்லை, சுவர்கள் எல்லாம் இந்த அளவுக்கு சவுண்ட் ப்ரூஃபாக வெளியே கேட்காத அளவுக்கு இருக்காது. ரசூலுல்லாஹ் காலத்து சஹாபாக்கள் காலத்தினுடைய வீடுகள்லாம் எப்படி இருக்கும்? ஒரு திரை தான் இருக்கும், மண் சுவர்கள் இருக்கலாம், அல்லது முழுமையாக 4 பக்கம் சுவர் இருக்குன்னு சொல்ல முடியாது. 2-3 பக்கம் 2 பக்கம் சுவர் இருக்கலாம், 2 பக்கம் ஓலை அடைச்சி வச்சுருப்பாங்க, என்னமோ ஒன்று பார்ட்டிஷன். இப்படி இருக்கும்போது தஹஜ்ஜத் நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவில் போகும் பொழுது ஒரு சஹாபி ஓதுனதை கேட்டுட்டு ரொம்ப அழகாக ஓதுனாரு அப்படின்லாம் ரசூலுல்லாஹ் கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. எந்த அடிப்படையில்? ஓதுனது வெளிப்படையாக ஓதிருக்காங்க. அப்போ இது எதை காட்டுதுன்னா ஈடுபாடை காட்டுது. அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுறேன், அல்லாஹ்வுடைய கலாமுடைய வசனங்களை நாம் தொடர்ந்து ஓதி கொண்டிருக்கிறோம். அது தான் காதுக்கே கேட்கும்போது அதில் ஒரு விதமான இறையச்சமும் பயபக்தியும் உணர்வும் தொழிலினுடைய சிந்தனையும் கிடைக்குது. இதில் கூட ரசூல் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு கேட்குற மாதிரி தான் ஓதுறீங்க, இது நடைமுறையில் இருக்குது. ஆனால் ஒருத்தர் ஓதுறது இன்னொருக்கு கேட்டுற வேணாம், இன்னொருத்தர் ஓதுறது இன்னொருத்தருக்கு கேட்டுற வேணாம். அது என்ன ஆகுன்னா மோதும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் பொழுது சிலர் தொழுதுட்டு இருக்கிறாங்க, சத்தமாக ஓதுறாங்க, கிளாஷ் ஆகுது. அவர் ஓதுறது இவர் ஓதுறதோடு இடிக்குது, இவர் அவர் ஓதுறதோடு இடிக்குது. அப்போ மோதும் ரீதியில் சத்தம் ஒன்றோடு ஒன்று சேர்ற மாதிரி இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல அறிந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள், இன்ன குல்லக்கும் முனாஜின் ரப்பா, உங்களில் ஒருவரும் தொழுகையில் இருக்கிறார் என்றார். அல்லாஹ்வோடு அவர் உரையாடுகிறார், அல்லாஹ்வோடு அவர் உரையாடுகிறார். ஃபலா யுதியன்ன பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலர் அல்லாஹ்வோடு இன்னொருத்தர் சிலர் உரையாடுவதை குறுக்கிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க, அதில் இடையூறு செய்ய வேண்டாம். வலா யர்ஃபா பஅதுக்கும் அலா பஅதின் ஃபில் கிராஅ, கிராஅத் ஓதுவதில், அதாவது குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதில் ஒருவர் இன்னொருடைய ஓசைக்கு ஓதுதலுக்கு அவர் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி விட வேண்டாம் ஃபிஸ் ஸலா, தொழுகையில் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது அபூதாவுதில் பதிவாகுது. ஒரு அதிகாரிகிட்ட 2 பேர் போய் பேசுகிறான்னு வச்சுக்கிறோம். ஒரு 3-4-10 பேர் பேசுறதுக்கு போயிருக்கிறாங்க. ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேசுவாரா? பேச மாட்டார். முக்கியமான அதிகாரி முன்னாடி ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேசினா என்ன சொல்லுவோம்? பொறுங்க, சொல்லிட்டு இருக்கிறார், அவரோட கோரிக்கை வைக்கட்டும். 2 பேர் பேசினா எப்படி கேட்கும்? அல்லாஹ்க்கு எல்லாரும் பேசினா கேட்கும். அல்லாருக்கு கோடிக்கணக்கான பேர் பேசுகிறது நினைக்கிறதெல்லாம் தெரியும், அது வேற. ஆனால் அல்லாவை முன் வச்சு ரசூலுல்லாஹ் சொல்லலை, மனிதர்களை முன் வச்சு சொல்கிறாங்க. நீங்கள் அல்லாட்ட பேசுகிறீங்கன்னா அவர் பேசுகிறது அவர் கான்சன்ட்ரேஷனோடு பேசட்டும், இவர் பேசுகிறது இவர் கான்சன்ட்ரேஷனோடு பேசட்டும். நீங்கள் கத்தி கத்தி ஓதுனீங்கன்னா ஒருவருடைய ரெசிடேஷன் இன்னொருத்தர் காதில் ஒழுகும்போது நீங்கள் சப்பீஸ்மா ஓதுவீங்க. உதாரணத்துக்கு அவர் வேற ஒரு சூரா ஓதுவார், அப்போ உங்களுக்கு சிந்தனை தடுமாற்றாரும், அல்லாவோட ஃபோக்கஸ்டாக நீங்கள் பேச மாட்டீங்க. தொழுகைங்கிறது அல்லாவோடு இருக்கக்கூடிய ரகசிய உரையாடல் அப்படிங்கிறாங்க. சகோதரர்களே, என் தோழர்களே, நீங்கள் அல்லாஹ்வோடு ஒருவரும் தனிப்பட்ட முறையில் ரகசிய உரையாடலை தொழுகையில் மேற்கொள்கிறீர்கள். ஒருவர் ஓதி இன்னொருவர் ஓதுவதற்கு இடையூறு கொடுத்து விட வேணாம். அவங்கவுங்க சிந்தனையோட இன்னொருத்தருக்கு கேட்காத ரீதியில் ஓதிக்கிறீங்க என்று உங்கள் கவனத்தை நீங்கள் தொலைச்சிடாதீங்க, உங்கள் கவனத்தை நீங்கள் சிதறடிச்சிடாதீங்க. இன்னொருடைய கவனத்துக்குள்ளே உங்கள் கிராத்தை கொண்டு போய் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, இடையூறை ஏற்படுத்திடாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் நமக்கு எந்த ஒரு செய்தியை தருகிறது என்று சொன்னால், நாம் தொழுகும் போது அல்லாஹ் ஒரு உரையாடுகிறோம் என்ற உணர்வோடு தொழ வேண்டும். இந்த உணர்வு நம்மள்ட்ட இருக்கா? இதை யோசிக்கணும். நான் தொழுகிறேன்னா அல்லாவோட பேசுகிறேன், அல்லாவோட கலாமை ஓதுறேன், அல்லாஹ் என்னோட பேசுகிற வசனங்கள் இருக்கும், நான் அல்லாவோட பேசுகிற வசனங்கள் இருக்கும், நான் அல்லாட்ட சொர்க்கத்தை பற்றி ஓதக்கூடிய வசனங்கள் இருக்கும், நரகத்தை பற்றியானது இருக்கும், துஆவுடைய வசனங்கள் இருக்கும். அதெல்லாம் நான் உணர்ந்து ஓதணும், அல்லாட்ட பேசுகிறேங்கிற உணர்வு இருக்கணும். அதில் இன்னொருத்தரை இடையூறு செஞ்சிடக்கூடாதுங்கிற அளவுக்கு நபி அவர்கள் இதை வெயிட்டாக இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ 26வது செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாவோடு உரையாடுகிறோம் என்ற உணர்வோடு தொழ வேண்டும். அந்த உரையாடலில் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்திடக்கூடாது. இப்போ யோசிங்க, அல்லாவோடு ஒருத்தர் பேசுகிறத இன்னொருத்தர் அல்லாவோடு பேசுகிறதே சத்தம் உயர்த்தி இடையூறு செஞ்சிடக்கூடாதுன்னா, ஃபோனை அடிக்க விட்டுக்கிட்டு ஃபோனில் இருக்கக்கூடிய விஷயத்தை ப்ளே பண்ணி தொழுக முடிஞ்சதுக்கப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி ஓரமாக உட்காந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு என்ன செய்வாங்க, வாய்ஸ் ரெக்கார்டை சவுண்டாக கேட்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு இது யூடியூப் ஷார்ட்டு இல்லை ஏதாவது ஒன்று, இல்லை பயானாக கூட இருக்கலாம். அதுக்கு தான் நெருடலே இருக்காது, நான் பள்ளியாக சொல்லுங்க அந்த பயான் தான் போட்டு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் என்ன செய்வாங்க, சத்தமாக போட்டு விட்டுருப்பாங்க. ஒரு 4 பேர் 2 பேர் சுன்ன தொழுதுட்ருப்பாங்க, நஃபில் தொழுதுட்ருப்பாங்க, வித்ரு தொழுதுட்ருப்பாங்க, அதில் ஃபர்தே தாமதமாக வந்து தொழுதுட்ருப்பாங்க. அப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கான இடையூறு. ஒருத்தர் அல்லாட்ட தொழுகிறவரே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சட்டம் போட்டு சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறங்க, புரிஞ்சுக்கிறங்க. அவரவர் தனிப்பட்ட முறையில் அல்லாவோட உரையாடுவது கவனத்தோடு உரையாடலாக இருக்குன்னு யாருக்கும் இடையூறு செஞ்சிடக்கூடாதுங்கிறாங்க.
ஒருத்தருடைய தொழுகையினுடைய கிராத்தை இடையீடு செய்யக்கூடாதுன்னா என் மொபைலுடைய ரிங்டோனு, என் மொபைலில் இருக்கக்கூடிய மற்ற வாய்ஸஸ்ஸு, மற்ற வீடியோஸு, அல்லது நான் பேசுகிற பேச்சு, என் குரல், என் செயல்பாடுகள், என்னுடைய ஆட்டிடியூடு, நான் வேகமாக வர்றதும் போகிறதும், இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரியான காரியங்களை நான் பெருசு சத்தம் போட்டு செஞ்சிட்ருக்கிறதும் சில பேர் அப்படி செஞ்சிட்ருப்பாங்க. குறிப்பாக பள்ளியினுடைய, நான் பொதுப்படையாக சொல்கிறேன், இந்த பள்ளியில் முக்கிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, தலைவராக இருப்பாங்க, செயலாளராக இருப்பாங்க, ஹை வாய்ஸாக இருப்பாங்க. அவங்க ஒரு கெத்தை காட்டுறது, ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் இருக்கலாம், ஏதாவது ஒரு முக்கியமான இருக்கலாம், சத்தம் போட்டு பேசுகிறது, தலைவர் பேசிகிட்டு இருக்காரு, செயலாளர் பேசிட்டு அப்படிங்கிற ஒரு வியூ, அது ஒரு இதாக இருக்கும். பல பேர் தொழுதுட்டு இருப்பாங்க, மற்ற அவ்வளோ பேருக்கு எல்லாருக்கும் வந்துடாது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம நிர்வாகம், நம்ம பொறுப்பில் இருக்கும், முக்கியமான விஷயத்தை பேசுகிறோம், ப்ரோக்ராம் பற்றி பேசுகிறோம். அப்போ அவர் எதெல்லாம் நினைக்க மாட்டார்னா, 50-100 பேர் அல்லாட்ட பேசிகிட்டு இருக்காங்களே, அது இல்லை நான் தலைவன் பேசுகிறேன். அப்போ அவங்களுக்கு அது மேலும் இங்கே நிற்கும். அல்லாஹ்க்கு அது பிடிக்காது. ரசூல்லா சொல்கிறாங்க, அல்லாட்ட தொழுகிறவரே சத்தம் போட்டு இன்னொருத்தர் இடையூறு செய்யக்கூடாது. அப்போ சத்தம் போட்டு செய்கிறது, வேகமாக சில வேலைகளை செய்கிறது, அதெல்லாம் காத்திருந்து பொறுத்திருந்து யாருக்கு இடையூறு இல்லாத அளவுக்கு தான் செய்யணும். தவிர்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை, செய்தாக வேண்டிய ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை பக்குவமாக, நிதானமாக, யாருக்கு இடையூறு செஞ்சிடாமல் அவங்களுக்கு முக்கியத்துவம் கண்ணியம் கொடுத்து தான் செய்யணுமே தவிர யாரையும் இடையூறு செஞ்சிடக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். தொழுகையாளிக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கலாம் ஓதக்கூடியவரே இந்த கலாம் ஓதுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க, சத்தத்தை குறைச்சிக்கிறங்க ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது நம்மளுடைய மற்ற விதமான ஆட்டிடியூட்ஸும் ஆக்டிவிட்டீஸும் நம்மளுடைய பேச்சுகளும் ஒரு தொழுகையானுடைய தொழுகையை அது குறுக்கிட்டு விட்டது, இடையூறு செய்து விட்டது, அவருடைய தொழுகையில் தடுமாற்றத்தை வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு நம்மளுடைய செயல் ஒன்று ஆளாயிருச்சுன்னா அது எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கோபத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் நம்ம நிச்சயமாக உணர வேண்டும். அப்போ குர்ஆன் ஓதி கூட தொழுகையாளிகளுக்கு நீங்கள் இடையூறு செய்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இது 26வது. 27வது தர்குல் இல்திஃபாத் ஃபி ஸலாத். தொழுகையில் திரும்புவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். திரும்புவதுனா நெஞ்சையே திருப்புறது என்பது ஒன்று இருக்குது. அதனால் தொழுகையை முறிந்து விட்டதாக நபி அவர்கள், அதாவது சட்ட ரீதியில் நம்ம அதை பார்க்குறோம். நெஞ்சை திருப்பக்கூடாது, அது தொழுகையை முறிக்கக்கூடிய ஒரு காரியம். இல்லை ஒது பிரியலை, காற்று பிரியலை, ஒது பிரியலை, ஆனால் நெஞ்சை திருப்பிட்டாலே அவர் தொழுகையை விட்டு வெளியேறிட்டான்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு சொன்னால், தொழுகையை விட்டு அவர் தன்னுடைய முழுமையான தன்னுடைய ஈடுபாட்டை அவர் இல்லாமல் ஆக்கி கொண்டார் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அதனால் நெஞ்சு என்பது கிப்லா திசையை விட்டு திருப்பக்கூடாது. அது தாண்டி முகத்தை திருப்புவது, பார்வையை திருப்பிக் கொள்வது அப்படிங்கிறது இல்திஃபாத் அப்படிங்கிறதுல நெஞ்சு திரும்புதலும் அடங்கும், பார்வை திரும்புதலும் அடங்கும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்கன்னா, லா யஸாலுல்லாஹு அஸ்ஸ வஜல் முக்பிலன் அலல் அப்து வஹுவ ஃபி ஸலாத்தி. ஒரு அடியார், எப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க பாருங்களேன், ஒரு அடியார் தொழுகையில் இருக்கும் காலமெல்லாம், தொழுது கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவரை முன்னோக்கியே இருக்கிறான். எப்போவுமே அல்லாஹ் நம்மளை பார்க்குறான் இல்லைங்கிறதுக்கு இல்லை, எப்போவும் அல்லாஹ் நம்மளை கேட்குறான் இல்லைங்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த கூடுதல் முஹப்பத்தோடு பார்க்குறான், அருள் பார்வையோடு பார்க்குறான், அப்படி எடுத்துக்கணும். விருப்பத்தோடு பார்க்குறான், அப்படி எடுத்துக்கணும். அல்லாஹ் முக்பிலன், நம்ம தொழுகையில் தக்பீர் கட்டி சலாம் கொடுக்குற வரைக்கும் அல்லாஹ் நம்மளை உற்று நோக்கி கொண்டே இருப்பான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரவாஹுல் புகாரி, சஹி புகாரில் பதிவான செய்தி. அல்லாஹ் ஒரு அடியார் தொழுகையை ஆரம்பித்தவர் முடிக்கும் வரை அவரை உற்று நோக்கி கொண்டே, அவரை முன்னோக்கி கொண்டே, அவரை பார்த்து கொண்டே இருப்பான். மாலம் எல்தஃபித், ஆனால் அவர் திரும்புகிற வரைக்கும். திரும்பிட்டார்னா அல்லாஹ் திருப்பிக்கிடுவான்னு அர்த்தம். திரும்புறதுன்னா என்ன? யார் தொழுகமும் நெஞ்ச திருப்ப போகிறா? திரும்புறது என்பதற்கு அறிஞர் பெருமக்கள் 2 விதமான விளக்கம் சொல்கிறாங்க. ஒன்று இல்திஃபாத்துல் சதர், இன்னொன்று இல்திஃபாத்துல் பஸ்ர். ஒன்று நெஞ்சை திருப்புறது, நெஞ்சை திருப்பிட்டார்னா அல்லாஹ் அவருடைய கவனத்தை விட்டு, அவரை பார்ப்பதை விட்டு தனது அருள் பார்வையை திருப்பிக் கொள்வான்னு சொன்னாங்க. அல்லாஹ் அவர் கண்டுக்காமல் போயிட்டான், அல்லாஹ்க்கு அவர் வியூவில் வரமாட்டாருங்கிறது இல்லை. அல்லாஹ் அவரை முன்னோக்குவதை விட்டும் அல்லாஹ் திருப்பிக் கொள்கிறான். அல்லது இல்திஃபாத்துல் பஸ்ர் அப்படின்னா பார்வை, நம்ம தொழுதுட்டுருக்குறோம், சைஸாவுடைய இடத்த தான் பார்க்கணும். பார்வை இஷ்டத்துக்கு நம்ம அலமோத விட்டுட்டுருக்குறோம், மேலே பார்க்குறோம், கீழே பார்க்குறோம், வர்றவரை பார்க்குறோம், போகிறவரை பார்க்குறோம். அவர் தொழுது முடிச்சிட்டாரு, இவர் இப்போ தான் தக்பீர் கட்டுறாரு, ஒருத்தர் தொழு வருவார், அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கு, இப்போ தான் இவர் வர்றாரா, என்ன செஞ்சுட்டு இருப்பான்னு தெரியல, இப்போ தான் வந்தாரா, இப்படி ஒன்று என்னென்னத்தையோ பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கணும். அல்லாஹ் அவரை உற்று நோக்க மாட்டான், அவரை அல்லாஹ் கண்டுக்கலை. நீ தொழுகையிலே இல்லை, ஒரு ஃபோக்கஸ்டாக சைஸாவுடைய இடத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய அருள் பார்வை நம்ம மீது இருக்கிறது. மாஷா அல்லாஹ். இப்படி தரமான ஒரு சரியான ஒரு தொழுகையாக நம்ம எப்போவுமே ஃபோக்கஸ்டாக சைஸாக இடத்த மட்டுமே பார்த்து சிந்தனையோடு தொழுதா எத்தனை தான் அல்லாஹ்வுடைய அருள் பார்வை நம்ம மீது விழுந்திருக்கும். அதுதான் இங்கே விஷயம். அத்தனை தடவை அல்லாஹ்வுடைய அருள் பார்வையை நம்ம மீது விழுந்திருந்தால் எத்தனை அல்லாஹ்வுடைய அருளை பெற்றிருப்போம். அதுதான் இங்கே யோசிக்கணும். நம்ம அங்கேயும் இங்கேயும் பார்க்குறனாலையும் சிந்தனையை சிதற விடுறதுனாலையும் அல்லாஹ்வுடைய அருள் பார்வை நம்ம மீது ஏற்படுவதை நாம் தான் தடுத்து கொள்கிறோம்.
அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ 27வது செய்தியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தொழுகையில் திரும்பக்கூடாது. என்ன திரும்பக்கூடாது? நெஞ்சும் திரும்பக்கூடாது, பார்வையும் செலுத்த வேண்டிய இடத்தை விட்டு திரும்பக்கூடாது. சஜ்தாவுடைய இடத்தை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். 27வது செய்தி. அடுத்து 28வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இதில் கூடாதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். 28வது விஷயம் அதம் அரஃபில் பஸர் இல ஸமா, அதாவது வானை நோக்கி பார்ப்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் தடை செய்தார்கள். இது புகாரினுடைய செய்தி நம்ம பார்க்க முடியும். இதை நம்ம ஆரம்பத்தில் ஒரு தடவை சொல்லியிருக்கிறோம். இதா கேன அஹதுக்கும் ஃபி ஸலாஹ் ஃபலா யர்ஃபா பஸர இல ஸமா, உங்களில் ஒருவர் தொழுதார், அவர் தனது பார்வையை வானை நோக்கி உயர்த்த வேண்டாம். இன்றைக்கி ரூஃப் இருக்குது, அன்றைக்கெலாம் பெரும்பாலும் ரூஃப் இல்லாமல் இருக்கும், மேலே பார்ப்பாங்க, சில நேரங்களில் மேலே பார்ப்பாங்க. அப்போ அப்படி பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இது முஸ்னத் அஹ்மதில் இருக்குது. புகாரில் என்ன செய்தி கூடுதலாக வருதுன்னா, லயன்தஹுன் அன் தாலிக் அவ் லயக்தஃபன் அல்லாஹு அப்சாரஹும், இவ்வாறு மேலே சிலர் பார்க்கிறார்கள், அவர்கள் மேலே பார்ப்பதை நிறுத்தி கொள்ளட்டும், அல்லது அல்லாஹ் அவருடைய பார்வையை போக்கி விடுவானாக அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போது இந்த அளவுக்கு இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செஞ்சாங்க. வானத்தை நோக்கி பார்க்குறங்கிறது முழுக்க ஒரு மனிதர் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறாங்கிறத காட்டுது. இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இது ரொம்ப இதனுடைய உள் கருத்துக்களுக்கு போகிறத விடவுமே மேலோட்டமாக நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு மனித தொழுகும்போது சஜ்தாவுடைய இடத்த பார்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஷரியத்தில். சஜ்தாவுடைய இடத்த பார், எதுக்காக? ஃபோக்கஸ்க்காக. அல்ல அங்கே தான் இருக்கானா? இல்லை. ஆனால் ஒரு கவனத்துக்காக சஜ்தாவுடைய இடத்த பாருங்கன்னு சொல்லப்படுது. நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கவனம் போயிடுன்னு சொல்லிட்டு, ஒரு மனிதர் தொழுகும்போது மேலே பார்த்துட்டு இருக்காருன்னா அவர் தொழுகையை மதிக்கலைன்னு அர்த்தம், தொழுகையை ஒரு ஈடுபாடாக சிலன்னு அர்த்தம். சிம்பிளி எக்ஸாம்பிள், நிறைய தடவை நம்ம உதாரணங்கள் சொல்லுவோம். வகுப்பில் இருக்கும்போது சின்சியராக ஒரு லெக்சர் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் மேலே பார்த்துட்டு இருந்தா கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை மாட்டேன். அவன் காது கொடுத்து கேட்டாலுமே இப்படி மேலே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா காது கொடுத்தும் கேட்க முடியாது சைக்கலாஜிக்கலி. அப்போது அவ்வளோ ஒரு கோவம் வருது. நீ கவனமாக எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கோம், நீ மேலே பார்த்துருக்க, கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்னு ஒரு வகுப்பாசிரியர் அந்த இடத்துல கோவப்படக்கூடிய அளவுக்கான ஒரு சீரியஸ் விஷயமா அது இருக்குது. அந்த மாதிரி தொழுதுட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஏன் எவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்கிறாங்க, எல்லாம் முன்னாடி தொழுவிட்டு இருக்கிறீங்க, சஜ்தா இடத்த பார்த்து கவனமாக தொழுவோன்னா என்ன வானத்தை பார்த்துருக்கீங்க, கண்ணு போயிரும் பார்த்துக்கிறேங்க. ஆமாம், நான் நோண்டிடுவேன் அப்படின்னு சொல்லலை ரசூலுல்லாஹ், அல்லாஹ் பார்வையை போக்கிறோம் பார்த்துக்குங்க. ஆமாம், என்ன அப்போ என்ன அவ்வளோ உங்களுக்கு அசால்ட்டு, அல்லாஹ் முன்னாடி நிற்கிறீங்க, சஜ்தா இடத்த பாருங்கள், அப்படி பயபக்தியை கை கட்டி நில்லுங்கன்னா அது ஒரு தெனாவட்டு மாதிரி தானே, என்ன மேலே பார்க்குறது? அப்போ அதனால் தொழுக முடியாது. திரும்பவும் யோசிச்சுக்கிறேங்க, இது எல்லாமே தொழுகை முறிக்கக்கூடிய காரியம் இல்லை, அது ஒரு அலட்சியத்தை காட்டுது, ஒரு சீரியஸ்னஸ் இல்லாததை காட்டுது. அப்போ அந்த மாதிரி மேலே பார்த்துட்டு இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு கோவப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனால் அல்லாஹ் பார்வையை கூட போக்கிறோம் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உள்ளட்சத்தை போக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு மனிதர் செய்வது இந்த அளவிற்கு அது வன்மையாக கூட அது கண்டிக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இது 28வது செய்தி. அடுத்தது 29, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுத்தாங்க. இன்றைக்கி இது நம்மளுக்கு 99% தேவைப்படாது, அந்த காலத்துக்கான ஒரு விஷயமாக சொன்னாங்க. சில நேரங்களில் இது சில இடங்களில் இருக்கலாம். அதாவது அல்லா யபசுக் அமாமஹு ஃபிஸ்ஸலா, ஒருவருக்கு எச்சில் வந்தால் அவர் முன்னால் துப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி மண் தரையில் தான் தொழுதாங்க. பெரிய பொட்டலில் கூட நிறைய பேர் தொழுவும் போது அப்படி அந்த மாதிரிலாம் நின்று தொழுவாங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி எப்பயாவது பெருநா தொழுகை திரையில் தொழுகும் பொழுது விரிப்புகள் தாண்டி மக்கள் கூட்டம் வந்தால் விரிப்பு இல்லாமல் மண்ணில் நிற்கக்கூடிய நிலைமை கூட உதாரணத்துக்கு வரலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கட்டுமே, சளி வந்துருச்சு, எச்சில் வந்துருச்சு, என்ன செய்யணும்? சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த ஒரு பண்பாடு, முன்னாடி துப்பாதீங்க அப்படின்னாங்க. யதார்த்தமாக முன்னாடி தான் துப்ப வரும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவும் புகாரினுடைய செய்தி, உங்களில் ஒரு எச்சில் வந்தால் ஃபலா யபசுக் கபல வஜஹ, தனக்கு முன்னாடி அவர் துப்ப வேண்டாம். அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ஃப இன்னல்லாஹ கிப்ல வஜஹி இதா ஸல்லா, அவர் தொழுவும் போது அவருக்கு முன்னாடி அல்லாஹ் இருக்கான் அப்படிங்கிறாங்க. என்ன ஃபோக்கஸில் ஒரு மூமினை இப்போ தொழுவணும். நீங்கள் தொழுதா எப்படி தொழுவுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். பொதுவாகவே ஒருத்தர் தொழுதா எப்படி தொழுவணும் சொல்லுங்கள்? அல்லாவை நீங்கள் பார்க்குற மாதிரி. அப்போ நான் எங்கே இருக்கான், எங்கே பார்க்குறேன், சஜ்தாவை இடத்த பார்க்குறேன். அப்போ நான் என்ன நினச்சிக்கணும்? அல்லாவை நான் பார்க்குறேன்னு நினச்சிக்கணும். ஃபைல்லம் தக்குன் தரா ஃபைன்னும் ஹெராக், இல்லை நீ அல்லாஹ் பார்க்குற அளவுக்கு உன்னால் நினச்சிக்க முடியலன்னா, உங்களால் நினச்சிக்க முடியலன்னா அல்லாஹ் அவங்கள பார்க்குறாங்கிற எண்ணத்தோட தொழுங்க. அப்போ அல்லாவை முன்னிறுத்தி தொழ வேண்டும். ஒரு மூமினோட தொழுகை அல்லாவை முன்னிறுத்தின ஒரு தொழுகை. நீ பாட்டு எச்சி வச்சுன்னு தூப்புறேன்னா என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அங்கே அல்லாஹ் இல்லை, அது அல்லாவுக்கான அவமரியாதை இல்லை, அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறான். அப்போ இதில் நம்மளுக்கு ரசூலுல்லாஹ் சொல்ல வர்றது என்னென்னா, அல்லாவை முன்னிறுத்திலே நீ தொழுகணும்,
அல்லாவை முன்னிறுத்த தொழுகையாக ஒரு மூமினோட தொழுகை இருக்கும்போது ஒருத்தர் அவர் பாட்டு எச்சு வந்துச்சுன்னு முன்னாடி துப்பிட்டாருன்னா என்ன அர்த்தம் இதில்? இன்றைக்கி நம்ம அதை செய்ய மாட்டோம், நாகரிகமாக இருக்காது. நீங்கள் அது காலம் முன்னாடி போய் பாருங்கள். அப்போ அன்றைக்கி அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. சாதாரணமாக நம்ம போகும்போது முன்னாடி எச்சு துப்பிடுவோம். ஆனால் தொழுகும் போது துப்பாதீங்கிற ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ் முன்னாடி இருக்க எப்படி துப்புவீங்க நீங்கள் அப்படி கேட்குறாங்க. அல்லாஹ் முன்னாடி வச்சு தொழில் இருக்கிறீங்க, துப்பிடுவீங்களா? அப்போ என்ன ஃபோக்கஸில் நீங்கள் நிற்கணும், என்ன சிந்து. அப்போ அவர் நிற்கும் போது அல்லாஹ் முன்னாடி இருக்கிறான், அல்லாஹ் முன்னாடி இருக்கிறான்னு தொழுவணுங்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கும் அந்த தொழுகை? அல்லாஹ் முன்னாடி இருக்கிறான், அல்லாஹ் முன்னாடி இருக்கிறான், அல்லாஹ் முன்னாடி இருக்கிறான், அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம், அல்லாஹ் முன்னாடி இருக்கும் செஞ்சிட்டோம், அல்லாஹ் முன்னாடி சஜ்தா செஞ்சிட்டோம். இந்த சிந்தனையோடு ஒரு மூமின் தொழுவார். இந்த சிந்தனையோடு ஒரு மூமின் தொழுவ வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல அவர் பாட்டு எச்சி வந்துச்சுன்னு துப்புனார்னா என்ன செயல் இது? அட என்ன செஞ்ச நீ அப்படின்னு கேட்குற மாதிரியான அல்லாஹ் முன்னாடி இருக்காங்கிற ஒரு மனநிலையை தொழுவும் போது உனக்கு எச்சு துப்ப முடியுமா அப்படின்ற சொல்ல கேட்குறாங்க. சஹீஹ் புகாரினுடைய செய்தி. அப்போ உள்ளச்சத்தை எந்த அளவுக்கு பயபக்தியும் சிந்தனையும் தொழுகையில் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே சொன்னாங்கிறத பார்க்க முடிகிறது. வெவ்வேறு சில ஹதீஸ்களில் வருது. அதனால் இன்னொரு ஹதீஸில் எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கன்னா, உங்களில் ஒருவருக்கு தொழுகை கொண்டு இருக்கும்போது எச்சில் வந்தால் அவர் முன்பாக துப்ப வேண்டாம். ஃபைனல்லாக அமாமஹு, அவருக்கு முன்பாக அல்லாஹ் இருக்கிறார். வலா அன் யமீனிஹி, வலது பக்கமாகவும் துப்ப வேண்டாம். வலது பக்கமாக வானவர் இருக்கிறார். அவர் துப்புவதாக இருந்தால் கீழே துப்பட்டும். சில செய்திகளில் இடது பக்கமாக துப்பட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆள் இல்லாட்டி இடது பக்கம் துப்பலாம், அல்லது கீழே துப்பிட்டு ஃபல் யூது ஃபின்ஹு, அதை அவர் புதைத்து விடட்டும். காலால் என்ன செய்யணும்? மண்ணை தள்ளி அதை சரி பண்ணிடணும். அப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், எங்கே துப்புனாலும் அதை தரதான், எதுவும் யார் மேலேயும் பட போகிறதில்ல. எவ்வளோ பெரிய ஒரு சிந்தனை தருது. முன்னாடி துப்புனாலும் தரைதான், வலது பக்கம் துப்புனாலும் அதுவும் பூமி தான், அதுவும் மண்ணு தான், அதுவும் புதைக்க தான் பட போகிறது. ஆனால் எந்த உணர்வோடு நீ தொழுதுட்டு இருக்குங்க அதை ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க. முன்னாடிங்கும் போது அல்லாஹ் உனக்கு ஞாபகம் வரணும், வலது பக்கம் வானவர் உனக்கு ஞாபகத்துக்கு வரணும், இடது பக்கம் யார் இல்லைனா துப்பிக்கிறங்க, இல்லைனா கீழே துப்பி காலால் மிதித்து என்ன செய்யுங்க, மண்ணு போட்டு அதை மறைச்சிருங்க, புதைச்சிருங்கிறாங்க. அந்த அளவுக்கான ஒரு சிந்தனையில் தான் மூமினுடைய தொழுகை இருக்க வேண்டும் என்பதை மாஷா அல்லாஹ் நபி அவர்கள் இந்த இடத்திலே நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இதற்கான தேவை நமக்கு எப்பொழுதாவது ஏற்படலாம். அப்படி இருந்துச்சுன்னா இதுதான் சட்டம் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ள வேண்டும். 30வது செய்தி, அதாவது முஸ்லிமில் பதிவான செய்தி. ஒரு மனிதருக்கு இதா தஸாப அஹதுக்கும் ஃபிஸ் ஸலா, உங்களில் ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது கொட்டாவி வந்தால் ஃபல்யக்ஸிம் மஸ்ததா, அவரால் முடிந்தவரை அதை அவர் அடக்கி கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க. கொட்டாய் வந்துச்சுன்னா வாயை பிளக்காமல் அப்படியே அடக்கிக்கணும், பல்ல கடித்து என்ன செஞ்சுக்கணும், அடக்கி கொள்ள வேண்டும். கொட்டாவியை அடக்கிறனால எந்த பாதிப்பும் கிடையாது, மற்றதை அடக்கக்கூடாது. இது எதார்த்தம். இன்றைக்கி மருத்துவ ரீதியில் கொட்டாவி அடக்கிறனால எந்த பாதிப்பும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னது தான். மற்ற விஷயங்களை தான் நம்ம என்ன செய்யக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதனால் பல பாதிப்புகள் ஏற்படலாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கொட்டாவி வந்துச்சுன்னா அதை அடக்கிக்கிறங்க. ஃபைன்ன ஷைத்தான் எதுஹுல், கொட்டாவி விடுவதின் காரணத்தினால், வாயை பிளப்பதின் காரணத்தினால் வாய்க்குள்ளே ஷைத்தான் நுழைகிறான். அதனால் குறிப்பாக தொழுகையில் கொட்டாய் வந்தால் நீங்கள் அடக்கிக்கிறீங்க. தொழுகைக்கு வெளியில் வரும்போது கையை வச்சு மடக்கிக்கிறீங்கன்னு, கையை வச்சு இப்படி வாயை அடைக்கணும். அப்போது ஏன்னா வேறு சில ஹதீஸ்களில் வருது, ஒரு மனிதர் குறிப்பாக தொழுகையில் கொட்டாய் விடும் பொழுது ஷைத்தான் சிரிப்பானான். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, தொழுகையில் கொட்டாவி விடும் பொழுது ஷைத்தான் சிரிக்கிறான் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? தொழுகையில் கொட்டாய் விடக்கூடாதா? அப்போது தொழுகையில் கொட்டாய் விடும் போது, தொழுகைங்கிறது ஒரு கான்சன்ட்ரேஷனான ஒரு ஈடுபாடான ஒரு அமல். அந்த அமலில் அதை அவன் மறந்துட்டு அந்த நிலையை விட்டு அவன் மாறி அவன் கொட்டாய் விட்டு கொண்டு வாயை பொழுந்து கொண்டு இருக்கிறான். அப்போ அவனை அந்த இடத்துலேருந்து நான் திசை திருப்பிட்டேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு சந்தோஷம். அதனால் சொன்னாங்க, அந்த கேப் கூட ஷைத்தான் கொடுக்காதீங்க. தொழுகையில் கொட்டாய் விடுறனால கூட அவன் சிரிச்சிருவான். இப்போ தொழுகையில் கொட்டாய் வந்தால் கூட நீங்கள் வாயை பொழுந்து வாயை பொழுந்து நீங்கள் கொட்டாய் விட்டு ஷைத்தானுக்கு சிரிக்கக்கூடிய இடத்த கொடுத்துடாதீங்க. தொழுகையில் நீங்கள் கொஞ்சம் கவனம் இல்லாமல் நடந்துட்டீங்கன்னு ஒரு சந்தோஷத்தை அவனுக்கு கொடுத்துடாதீங்க. அப்போது ஒரு முக்கியமான இதுதான், நிறைய நேரங்களில் புரிகிறதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு முக்கியமான அதிகாரி முன்னாடி நிற்கும் போது கொட்டாய் வந்தால் விட மாட்டீங்க. தும்மல் வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது, இருமல் வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. கொட்டாய் விட்டுருவோமா? அவர் என்னன்னு நினைப்போம், ஆன்னு வாயை பிறந்து கொட்டாய் விடுறார், அவர் என்னன்னு நினைப்போம், அவ்வளோதான். அவர் அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. வேறு எதுவுமே பேசுறதில்லை, அவன் அவ்வளோதான், அவர் அவ்வளோதான், அவரை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுலேயே அவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, முடிஞ்சு போச்சுல. அவருக்கு என்ன மதிப்பு கொடுத்துட்டோம்ல. அதுதான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு அதிகாரி முன்னாடி நீ கொட்டாய் விட்டுற மாட்ட, உன் இமேஜ் அது மூலயமா போயிடும். நீ ஒரு தரமே இல்லாதவனு உனக்கு தெரிஞ்சிருங்கிறதுல நீ ரொம்ப கான்சியஸாக இருப்ப, மறைஞ்சிட்டு கொட்டாய் விடுவீங்க, இல்லை அடக்கிக்கிறீங்க. அல்லாஹ் முன்னாடி தொழுகையில் கொட்டாய் விடுறது என்ன அர்த்தம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அடக்குங்க. அதுக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்ல, நீ கொட்டாய் விடும்போது ஷைத்தான் சிரிக்கிறான்.
நீ என்ன தொழுகையில் நின்று வாயை பொழுது நிற்கிற அவன் சிரிக்கிறான், சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி அவன் சிரிக்கிறான், சிரிக்க இடம் விடாத அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போது தொழுகையில் கொட்டாவிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது நம்ம தொழுகையிலேயே இல்லைங்கிற மாதிரி காட்டுது. நீ வெளியில் பொதுவாக நீ விட்டுறலாம், ஒரு வீட்டில் நீ கொட்டாய் விடுவே, ஒரு தனியாக இருக்கும்போது ஒரு அதிகாரம் முன்னாடி நீ விட மாட்டே. அப்போ என்ன இடத்துல இருக்குங்கிறத நீ புரிஞ்சு செயல்படுற, அல்லாஹ் முன்னாடி நிற்கிறங்கிறத புரிஞ்சு செயல்படு அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வர்றாங்க. அதனால் அடக்கி கொள்ளுங்கள். அதனால் கொட்டாய் விடாமல் வாயை கடிச்சே பல்ல கடிச்சே நம்ம அடக்கிக்கணும். இல்லைனா கையை வச்சாவது என்ன செய்யணும், அந்த கொட்டாவியை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அடக்கி அதை தடுத்து கொள்ள வேண்டும், மறைத்து கொள்ள வேண்டும். நம்ம பாட்டு ஹாயாக கொட்டாய் விடுறதுங்கிறது ஒரு தொழுகையாளிக்கு அழகல்ல. இதனால் தொழுகை முறிய போகிறதும் இல்லை, இது அது சம்மந்தப்பட்ட டாப்பிக்கும் இல்லை. ஆனால் ஒரு அர்த்தம் இல்லாமல் ஒரு உணர்வு இல்லாமல் தொழுகிறங்கிறத காட்டுது. கொட்டாய் விடுற யாரையும் வெளியே போகணும் யாரும் சொல்லிட போகிறதில்ல, ஆனால் அவருக்கு மரியாதை அவ்வளோதான். அந்த மாதிரி சரி. அடுத்து 31வது அதமுல் இஹ்திஸார் ஃபி ஸலா. இது என்னன்னு தெரியல, அந்த காலத்தில் இது ஒரு நடைமுறையில் இருந்திருக்கு போல். அதாவது தொழுகும் போது சில பேர் இடுப்பில் கை வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தொழுகைங்கிறது ஷார்ட்டாக முடிஞ்சிடுது, 8 நிமிஷம் 10 நிமிஷம், மிஞ்சி போனால் 12 நிமிஷம். சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தொழுகை ஃபர்தான தொழுகை நீட்டி தொழுவைக்கப்பட்டதும் உண்டு. அதுக்கப்புறம் அதை அப்படி இப்படி குறைச்சி சிரமப்படுத்த வேணான்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, குறைச்சிருக்காங்க. சில நேரங்களில் அப்படி குழந்தைங்களாம் இல்லை, வயசானவங்க சிரமமானவங்க எல்லாம் நீட்டி தொழு வைப்பாங்க, அப்படிலாம் இருக்குது. அப்போ சில நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா இடுப்பில் கை வச்சுட்டு சில பேர் நிற்பாங்க, அது ஒரு இதுக்காக. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடுப்பில் கை வைத்து கொண்டு நிற்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தொழுகையிலே தடை செய்தார்கள். அப்போ இது என்ன அப்படின்னு சொன்னால், இது தொழுகையில் அவர் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. கவனம் இல்லாமல் மலப்பாக நிற்கிறாருன்னு காட்டுது. அப்படி தானே இடுப்பில் எப்போ கை வச்சுட்டு நிற்போம், கொஞ்சம் நேரத்துக்கு நின்றுட்டே இருப்போம், ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிவிட்டு நின்றுட்டே இருப்போம். உதாரணத்துக்கு நில்லுன்னு சொல்லியிருக்காரு, நின்றுட்டே இருப்போம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன எப்படி நிற்போம், இடுப்பில் கை வச்சுட்டு நிற்போம். எவ்வளோ நேரம் நிற்கிறது அப்படி, இது ஒரு யதார்த்தம். அப்போ என்னை மலைக்க வச்சுட்டேன், என்ன நீ டயர்ட் ஆக்கிட்ட அப்படிங்கிறத ஆக்ஷனில் காட்டுறதான் இடுப்பில் கை வச்சுக்கிட்டு நம்ம நிற்கிறது. அல்லாஹ் முன்னாடி நீங்கள் அப்படி நிற்பீங்களோ, ரொம்ப நேரம் ஒருத்தர் தொழு வைக்கிறாருன்னா இடுப்பில் கை வச்சுருவீங்களோன்ற சொல்ல கேட்க வர்றாங்க. அப்போது அந்த மாதிரியான ஒரு மலைப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. அது தொழுகையில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிற, தொழுகையை வேண்டாம் வெறுப்பா தொழுகிறன்னு காட்டுது. அது ஹுஷூவுக்கு முரணானது, அதையும் செய்யக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அது எல்லாம் சொல்லி மாஷா அல்லாஹ் மாறி இன்றைக்கி அது ஒரு நடைமுறையிலலாம் என்ன செய்யலை இல்லை. ஒருவேளை அப்படி யாராவது செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது கூடாது. அல்லது இன்றைக்கி வேறு ஏதாவது பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு ஆக்ஷனை செய்கிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா அதுவும் கூடாதுங்கிறது இந்த ஹதீஸ்லேருந்து எடுத்துக்கலாம். அடுத்து 32 தர்கு ஸதுல் ஃபி ஸலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகும் பொழுது ஏதேனும் ஒரு பொருளை தொங்க விட்டு கொண்டு தொழுவதை நபி அவர்கள் தடுத்தார்கள். நஹா அனி ஸதுல் ஃபி ஸலா. தொங்க விட்டு கொண்டு தொழுவுதல் அப்படிங்கிறதுல 2 விதமான விளக்கம் சொல்கிறாங்க. ஒன்று துண்டை போட்டுட்டு தொழுகிறது. துண்டை போட்டுட்டு தொழுவும் போது துண்டை ஒரு பக்கமோ 2 பக்கமோ தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஆடிக்கொண்டே இருக்கும், காற்றிலும் அது ஆடும். அல்லது ருக்கு செய்யும் போது அது தொங்கும், நிற்கும் போது ஒரு இடத்துல நிற்கும், ருக்கு செய்யும் போது ஒரு இடத்துல இருக்கும், சஜதா செய்யும் போது முன்னாடி பின்னாடி அது படர்ந்து நிற்கலாம். இது என்ன செய்யணும், கவனத்தை சிதறடிக்கும். அப்போ துண்டு போடுறங்கிற பழக்கம் காலங்காலமாக உள்ளது. ஆடையை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை இல்லை, அது ஏதோ ஒரு ஆடைங்க நம்மளோட ஒட்டி இருக்கிறது. துண்டு அப்படிங்கிறது நம்ம கேரில் இருக்காது. பொதுவாக பெண்களுக்கு தெரியும், ஷால் போடக்கூடிய பெண்களுக்கு தெரியும், எத்தனை தடவை அதை சரி பண்ணுறாங்க. ஷால் போடக்கூடிய பெண்களை நம்ம பார்க்குறோம்ல, எந்த நேரமும் தலையில் நிற்க மாட்டேங்குது, தோலில் நிற்க மாட்டேது, போட்டால் நிற்க மாட்டேங்குது. இது யதார்த்தம் தான். இது ஆண்கள் துண்டு போட்டால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரதான் செய்யும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, தொங்க விட்டுட்டு தொழுவாதீங்க, அதை சரி கட்டிகிட்டே நீங்கள் இருக்கணும். நம்மளுமே கூட சில நேரத்தில் டவல் போட்டுட்டு தொழக்கூடிய நிலைமையில் தொழுதும் அப்படின்னு சொன்னால் அந்த டவல் விழுக திரும்ப எடுத்து போட, டவல் விழுக திரும்ப எடுத்து போட, இடுப்பில் சுருக எடுத்து அதை பின்னி விட, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை செஞ்சிட்ருப்போம். இந்த விளையாட்டில் நீ வச்சுக்காதங்க ரசூலுல்லாஹ். தொழும் போது சின்சியராக தொழு. இந்த வேலைலாம் நடக்குன்னா டவலுக்குள்ளே நீ போகக்கூடாது, அவ்வளோதான். சட்டையை மாட்டிட்டு டிஷர்ட்டையோ ஷர்ட்டையோ எதையாவது போட்டுட்டு தொழுவுங்க. அப்போ தொங்க விட்டுட்டு தொழுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. இதுவும் எதில் வராது, ஃபிக்கு ரீதியில் வராது. போட்டுட்டு தொழுவுனா கூடுமா கூடாதானே, கூடும். நீ தொப்புலேருந்து முழங்கால் வரைக்கும் நீ மறைச்சிட்டேன்னு என்னமோ போட்டுட்டு தொழுவு கூடும். டவல் போட்டாலும் போடாட்டியாலும் அது தொழுகை கூடும். அது ஒழுக்கமான தொழுகையா, அது இறைவன் விரும்பக்கூடிய ஒரு பயபக்தியோடய உள்ள தொழுகையாங்கிறத பற்றி பேசுகிறோம். அப்போது தொங்க விட்டு கொண்டு தொழுவது என்பது சிறந்ததல்ல. அதனால் வலது பக்கமோ இடது பக்கமோ 2 பக்கமோ தொங்குற மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக ஸ்டிஃபாக டவலை போட்டால் அது நிற்கும். எப்போயாவது அது மாறலாம். ஒரு தடவை நம்ம மட்டும் ஃபவாஹிதத்தன்னு சொன்னாங்கல்ல, நீங்கள் சரி செய்கிறது ஒரு வாட்டி சரி செஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தொழுகையினுடைய கவனமே மாறாத மாதிரி ஒரு வாட்டி சரி செஞ்சு தொழுவோம், நம்மளுக்குள்ளே அந்த கண்ட்ரோல் இருக்குன்னா தப்பு இல்லை. அது அப்பப்போ விழுக எடுத்து மாட்ட, விழுக எடுத்து வைக்க இப்படி இருந்துச்சுன்னா
இது அழகான தொழுகை இல்லைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ சதிலுடைய ரெண்டாவது பொருள் சில அறிஞர்கள் சொல்லும் பொழுது சதில் இஸ்பால் என்பதையும் சொல்லுவாங்க. கரண்டை காலுக்கு கீழே ஆடை தொங்க விட்டு கொண்டு தொழுவது, அது பொதுவாகவே ஹராம், பொதுவாக அது பெரும்பாவம். கரண்டை காலு கீழே ஆடை அணிவது என்பது நரகவாதிகளுடைய செயல், நரகத்துக்கான செயல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. தொழுகையிலும் அது கரண்டை காலு கீழே நிச்சயமாக அவருக்கு ஆடை இருக்கக்கூடாது. ஏன்னா கீழே படுது, கீழே அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதுவும் அவருக்கு ஒரு உள்ளச்சத்தை தராது. ஏன்னா அது கரண்டை காலுக்கு மேலே ஆடை அணிவதே அல்லாஹ்வுடைய பயத்தை தான் காட்டுது. பெருமைக்கான அடையாளம், பெருமையாக நம்ம இருக்கக்கூடாது, பணிவாக இருக்குங்க தான் காட்டுது. நீ தொழுகையிலையும் கரண்டை காலு கீழே வரைக்கும் ஆடை அணிஞ்சு நின்றனா தொழுகையில் உனக்கு பயபக்தியே வராது, ஒரு பக்குவமே இருக்காது, ஒரு ஃபியர்ஃபுல்னஸே இருக்காது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் முன்வைத்து சொன்னார்கள் என்பதும் பொருள். ஆனால் இதனுடைய முதன்மையான பொருள் தொங்க போட்டுட்டு தொழக்கூடாதுங்கிறது தான். எதையாவது கழுத்துலையோ உடல்லையோ நம்ம என்ன செய்யக்கூடாது, ஷோல்டர்லையோ தொங்க போட்டுட்டு தொழுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார் என்பது பொருள். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். 32 பார்த்துட்டோம். அல்லாஹ்வுடைய கிருபையிலே இப்போ எத்தனாவது பார்க்க போகிறோம்? 33, மொத்தம் 33. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக ஷேக் அவர்கள் கொண்டு வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், தொழுகும் பொழுது கால்நடைகளுக்கு ஒப்பான எந்த விதமான அசைவுகளையோ அமைப்புகளையோ நாம் தொழுகையில் மேற்கொள்ளக்கூடாது. அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அதாவது கோழி கொத்துவதை போன்று, காகம் கொத்துவதை போன்று அப்படின்னா சஜ்தாவை பட்டுன்னு செய்கிறது, இது கால்நடைகள், மிருகங்கள், பறவைகளுக்கு ஒத்ததாக இருக்கிறது. அதே மாதிரி நாய் அமர்வதை போன்று, நாய் எப்படி 2 காலையும் விரித்து வைத்து அமர்கிறது, அந்த மாதிரி அத்தையாத்தில் உட்காரும் பொழுது ஒரு காலை ஊன்றி வைத்து இன்னொரு காலை நம்ம என்ன செய்யணும், இது பண்ணி உட்காருவோம். நம்மளுக்கு பொதுவாகவே தெரியும். 2வது ரக்காயத்தில் அமரக்கூடிய ஒரு முறை, 4வது ரக்காயத்தில் காலை மடக்கி வச்சு நம்ம உட்காருவோம். இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதத்தை, முறையை கற்று தந்தாங்க. கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, இல்லை, அப்போ அதுக்குன்னு இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் தக்பீர் கட்டணும், இங்கே தான் பார்க்கணும், இப்படி தான் ருக்கு செய்யணும், ருக்குவில் முழங்கால தான் பிடிக்கணும், சஜ்தாவை இப்படி தான் செய்யணும், அத்தஹியாத்தில் இங்கே தான் நம்ம கையை வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் என்னென்னா ஒரு கவனத்தையும் ஒரு விதமான ஒரு சிந்தனையும் கொண்டு வருது தொழுகையில். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி காலை விரித்து நாய்கள் அமர்வதை போன்று என்ன செய்யக்கூடாது, காலை விரித்து விட்டு அமரக்கூடாது. இந்த மாதிரியான சில விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இதற்கு ஒப்பானதை செய்யாதீர்கள், இதுவும் உங்களோட தொழுகையில் ஈடுபாடு இல்லாததை காட்டு, இதனாலே ஒருத்தரோட தொழுகை முறியாது. தொழுகை அதனால் தான் கூடும் என்று சொல்வதற்கோ, இதை தவறு விடுபவர்கள் தொழுகையை முறிந்துவிடும் என்று சொல்வதற்கோ அல்ல. அப்படி தொழுகிற காலம் ஃபுல்லாக இந்த மாதிரி தொழுகிறவங்களோட தொழுகை அல்லாஹ்வுடைய ஏற்றுக்க தான் படும். ஆனால் அவர் தொழுகையை ஒரு ஏனோதனமாக தொழுதுட்டு போயிட்டார். ஒரு உள்ளச்சம் இல்லாமல், ஒரு பயபக்தி இல்லாமல் தான் அந்த செயலை அவர் செய்தார் என்பது இதில் தெரிகிறது என்பதை மார்க்கறிஞர்கள் சுட்டி காட்டுறாங்க. ஆக இந்த மாதிரியான செயல்களையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தொழுகையில் செய்யக்கூடாது. இது நம்மளுடைய தொழுகையில் கவனக்குறைவாக இருக்கிறோம் என்பதை பறைசாட்டக்கூடியதாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் ஒட்டுமொத்தமான 33 விஷயங்கள். இப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த ஒவ்வொரு விஷயம் என்ன அப்படிங்கிறத மட்டும் தலைப்பாக மட்டும் பார்ப்போம். முதல்ல பார்த்த விஷயம், தொழுகையில் உள்ளச்சத்தை கொண்டு வரதுக்கான முதல் விஷயம் என்ன, தொழுகைக்கு நாம் விருப்பத்தோடு, ஆர்வத்தோடு தயாராக வேண்டும். அந்த தயாராகிறதுல என்ன இருக்குன்னு சொன்னோம், சொல்லுங்கள். பாங்க கேட்டு பதில் சொல்கிறது, தொழுகைக்காக விரைகிறது, பொதுவை ஈடுபாடோடு செய்கிறது, பரிபூர்ணமாக செய்கிறது, தொழுகைக்காக நல்ல ஆடையை உடுத்தி கொள்வது, நறுமணம் பூசிக்கொள்வது, சரிங்களா, இது எல்லாமே இதில் அடங்கும். அல்ஹம்துலில்லாஹ். இது அப்போ இதிலேருந்து உள்ளச்ச ஆரம்பிக்குது. அவர் தொழுகைக்கு தயாராகிறாரு, தொழுகை முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எப்படி ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் போகிறவர் தயாராகிறாரோ அந்த மாதிரி தொழுகைக்கு வரேன்னு சொல்லி இவ்வளோ தயாரிப்புகள் அதிலேருந்து அவருக்கு ஆரம்பிக்குது. முன் சுன்னத் தொழுகிறது, ஏன்னா ஃபர்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல், அல்லாஹ் முன்னாடி ஃபர்தில் நிற்கிறதுக்கு முன்னாடி நான் முன் சுன்னத்தை தொழுது அல்லது பள்ளிக்கான காணிக்கையை தொழுது இன்னும் ஒரு ஈடுபாடோடு நான் தொழுகை ஆரம்பிக்கிறேன். அப்போ இதுலேருந்து அவருடைய உள்ளச்சம், தொழுகையில் அவர் கவனம் காட்டுகிறார், தீவிரம் காட்டுகிறாங்கிறது அங்கேருந்து தோங்குதுங்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அத்துமா நீனியா ஃபிஸ்ஸலா, தொழுகையில் அமைதியாக தொழுவது. அப்படி இதில் என்ன சொல்ல வந்தோம், அமைதி கடைபிடிப்பது அப்படின்னா என்ன, எது இதில் அடங்கும்? டக்குன்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு முடிச்சிருவோம், இல்லை ஃபஸ்ட்லேருந்து பாடம் எடுக்கணும், உங்கள் கையில் தான் இருக்குது. எடுத்து கொடுங்க. அமைதியை கடைபிடிப்பதுனா இதில் என்ன விஷயம் இதில் வந்துச்சு, இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா நிதானம். அப்போ இதில் என்ன விஷயம் வரும், நிதானமாக பொறுமையாக தொழணும், அவசரமாக தொழக்கூடாது. அவசரமாக அதனால ஒருத்தர் தொழுகும் போது 3 தடவை நீ தொழுவில் திரும்ப தொழுகு, நீ தொழுகல திரும்ப தொழுகு, எதுக்கு சொன்னாங்க, நிதானமாக தொழுகல, அவர் அவசரமாக தொழுகிறார். அப்போ தொழுகையில் நிதானம் என்பது இருக்க வேண்டும். இது எதை காட்டுகிறது, உள்ளச்சத்தை காட்டுகிறது. 3வது ததக்குருல் மௌத்தை நினைத்து தொழ வேண்டும். இதுதான் என்னுடைய கடைசி தொழுகையோ என்று நினைத்து தொழ வேண்டும். இதனால் உள்ளச்சம், தொழுகையில் கவனம் கிடைக்குது.
4வது ஓதக்கூடிய வசனங்களை சிந்தித்து, இமாம் ஓதுறாருன்னா கவனித்து கேட்குறது, நம்ம ஓதும் போது சிந்திக்கிறப்போ ஓதக்கூடிய வசனத்தை புரிந்து உணர்ந்து அதை சிந்திப்பது. இதனால் என்ன கிடைக்கிது? தொழுகையில் உள்ளச்சம், கவனம் கிடைக்கிறது. மாஷா அல்லாஹ். 5வது ஒரு வசனமாக ஓதுவது. தொடர்ந்து ஒரு வசனத்தை கண்டினியூ ஓதாமல் ஒரு வசனம் நிறுத்திட்டு பாஸ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், பாஸ் அர் ரஹ்மானிர் ரஹீம், பாஸ் நிறுத்தி. ஏன் இது எதுக்கு சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய கலாம் ஒன்று ஒன்றா ஓதுறீங்கிறது உணர்ந்து சிந்தித்து ஊடுருவி ஓதுங்க. அப்போ நிறுத்தி ஓது. இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவும் கூட. ஒரு வசனத்தையும் நிறுத்தி ஓதுவது. இது 5வது விஷயம். 6வது தர்த்தீலுல் கிராஅ, குர்ஆனை தஜ்வீது முறைப்படி, தர்த்தீல் முறைப்படி அது என்னது? அதை அழகாக ஓதுவது. இதுவும் தொழுகையினுடைய ஈடுபாட்டை, உள்ளச்சத்தை இது காட்டுகிறது. 6வது. 7வது அல்லாஹ் நாம் தொழுகும் போது நமக்கு பதில் தருகிறான் என்பதை தெரிந்து கொள்வது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும்போது பதில் வருதா? அர் ரஹ்மானிர் ரஹீம்க்கு ஒரு ரிப்ளை, மாலிக் யௌமிddinக்கு ஒரு ரிப்ளை, இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈனுக்கு ஒரு ரிப்ளை, அடுத்த 3 வசனங்களுக்கு ஒரு ரிப்ளை. அந்த ரிப்ளைல என்னங்கிறத பார்த்தோம். அப்போ தொழுகும் போது அல்லாஹ்ட்ட நான் பேசுகிறேன், அல்லாஹ் எனக்கு பதில் சொல்கிறான். நான் அஸ்ஸலாமு அலைக்கும் போட்டேன், எனக்கு வலைக்கும் ஸலாம் ரிப்ளை வந்துருச்சு. ஹவ் ஆர் யூ போட்டேன், ஹவ் அபௌட் யூ நம்மளுக்கு பதில் வந்துருச்சு. இந்த மாதிரி நான் ஒன்றுக்கு அல்லாஹ்ட்டேருந்து பதில் வருதுங்கிறத யோசிக்கணுண்டாங்க. இது 7வது விஷயமா பார்த்தோம். 8வது ஏதேனும் ஒரு தடுப்பை, ஒரு பொருளை வைத்து விட்டு தொழ வேண்டும். ஏன்? நம்மளுடைய சிந்தனை யார் என்ன செஞ்சிடக்கூடாது, சிதறடிச்சிடக்கூடாது, குறுக்கால வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுப்பை வைத்துக்கொண்டு, சுத்ராவை வைத்துக்கொண்டு தொழ வேண்டும்னு சொன்னாங்க. இது 8வது. 9வது வலது கையை இடது கையின் மீது வைக்க வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை பற்றி விரிவாக நம்ம அப்போ பார்த்தோம். இதுலேயும் ஒரு கவனம் என்பது இருக்குது. நான் எப்பயாவது இடத வைப்பேன், எப்பயாவது வலதை வைப்பேன் நம்ம தொழ முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்து இடத்துல வலதை வைங்க. இந்த ஃபோக்கஸோடு அல்லாஹ் முன்னாடி கை கட்டி நிற்கிறோங்கிறத நினச்சிக்கிறேங்க. 9வது. 10வது சஜ்தாவுடைய இடத்தை பார்க்க வேண்டியது. முழுக்க பக்கா ஃபோக்கஸை நம்மளுக்கு பெற்றுத்தரக்கூடியது. இது 10வது விஷயமா பார்த்தோம். 11வது அத்தஹியாத்தை ஓதும் போது ஆட்காட்டி விரலை அசைப்பது அல்லது உயர்த்துவது, அதை சுட்டி காட்டுவது. இதை பற்றி என்ன செஞ்சோம்? விரிவாக பார்த்தோம். இதுவுமே ஒரு கவனத்தை கொண்டு தருது. அல்லாஹ் ஒருவன் என்பதை நான் சொல்லும் போது என் ஆக்ஷன்லையும் காட்டுறேன், வாயால் சொல்கிறேன், என் ஆக்ஷன்லையும் காட்டுறேன் அப்படிங்கிறது இன்னும் நான் அந்த கவனத்தை கொண்டு காட்டுறோம். ஆக்ஷன் அப்படிங்கிறது நம்ம எப்போ கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னால் கவனத்தோடு சொல்லும் போது தான் கொண்டு வருவோம். நேராக போங்க, ரைட் எடுங்க, அங்கே போனதுக்கப்புறம் யூட்டர்ன் எடுங்கன்னு கையில் ஏன் யூட்டர்ன் போடுற? நீ அவ்வளோ சின்சியராக, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக, அவ்வளோ சிந்தனையோட அந்த இடத்த நீ உன் சிந்தனையில் கற்பனை பண்ணி சொல்கிறேன்னு அர்த்தம். அந்த மாதிரி அல்லாஹ் ஒருவன் சொல்லும் போது நமக்கு சுட்டி காட்டுறது என்பது அவ்வளோ அட்டென்ஷனை காட்டுதுங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் நம்ம விரிவாக பார்த்தோம். 11வது. 12வது அதாவது துணை சூறாக்களே வெரைட்டியாக ஓதுறது. காலத்துக்கும் அரைச்சதையே அரைக்காமல் புதுசாக மனப்பாடம் பண்ணி அல்லது மனப்பாடம் பண்ணங்களை வெவ்வேறு சூறாக்களை ஓதுறது. இது எதை காட்டுது? தொழுகையில் ஈடுபாட்டையும் உள்ளச்சத்தையும் கவனத்தையும் காட்டுது. இது 12வதாக பார்த்தோம். 13வதாக பார்த்தது சஜ்தாவுடைய வசனங்களை ஓதும் பொழுது சஜிதா செய்வது. ஏன்னா இங்கே அல்லாஹ் என்ன சஜிதா செய்ய சொல்கிறான், உடனே அல்லாஹ்க்கா சஜிதா செய்கிறேன். அந்த சிந்தனை நம்மளுக்கு அது மாஷா அல்லாஹ் தருது. இது 13ஆக பார்த்தோம். 14வதாக பார்த்தது தொழுகையில் ஷைத்தான் அதிகமாக நம்மளிடத்தில் சேட்டை செய்தால் என்ன செய்யணும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிவிட்டு இடது பக்கமாக அந்த மாதிரி லேசாக என்ன செய்யணும்? பக்கத்தில் இருக்கிறவருக்கு இடைவெளி இல்லாத மாதிரி லேசாக, இல்லை நம்ம மேலே மட்டும் நம்ம ஷோல்டர்கிட்டே என்ன செய்யணும்? அந்த மாதிரி செஞ்சு, அது ரொம்ப அதிகமான தாக்கம் ஏற்பட்டால், ஷைத்தான் எப்போவுமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பான். எல்லா தொழுகையிலும் அது செஞ்சுட்டு இருக்க முடியாது. நம்ம தொழுகை ஃபுல்லாக அப்புறம் செய்கிற மாதிரி ஆயிரும். ரொம்ப நம்ம கவனிச்சும் சிந்தனை கொண்டு வந்தோம் அப்படி சில நேரத்தில் ரொம்ப ஊடுருவிட்டால் அப்படி செய்யுங்கன்ற சொன்னாங்க. இது 14th பாயிண்ட்டாக பார்த்தோம். அடுத்து 15வதாக நம்ம பார்த்தது நமக்கு முன்னால் வாழ்ந்த நன்மக்கள், சலஃபுகள், சஹாபாக்கள் எப்படிலாம் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருந்தாங்க அப்படிங்கிற அந்த சிந்தனையை நினச்சிக்கிறது. அதுக்கு சில உதாரணங்கள்லாம் சொன்னோம். அவங்க அப்படி தொழுதாங்களாம், இவங்க இப்படி தொழுதாங்க, நிறைய சம்பவங்கள்லாம் பார்த்தோம்ல. அதை நினச்சிக்கிறது. அது தொழுகையில் நினச்சிட்டு இருக்கிறது கிடையாது. முன்னாடியே நினச்சி இந்த மாதிரி நானும் தொழுவேன் அப்படின்னு நம்ம அந்த சிந்தனைகளை உருவாக்கி கொள்வது. அடுத்து 16வது தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுதா என்னென்ன சிறப்புகள், நன்மைகள் இருக்குங்கிறத அறிந்து வைத்திருக்கிறது. உள்ளச்சத்தோடு தொழுகிறதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. ஏதாவது ஒன்றை மட்டும் சொல்லுங்களேன். ஒன்று தான். ஆன்சர் எனி ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங். உள்ளச்சத்தோடு தொழுகிறதுக்கு என்னங்க சிறப்பு? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்புறம் ரிப்பீட் பண்ணி ஆகணும். இல்லை அதுக்கு என்ன சிறப்பு? மஸாயா, ஃபசீலத். மாஷா அல்லாஹ். அது அஃப்லஹல் முஃமினூன், வெற்றியடைந்த மூமின்கள் என்ற அல்லாஹ் சொல்லும்போது அவங்களோட முதல் பண்பு என்ன? உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். அப்போ வெற்றி அடையக்கூடிய மூமின்னா வெற்றி நமதே. அப்போ அல்லாஹ்ட்ட நம்மளுக்கு வெற்றி, நம்மளுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்க போகுது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கான குவாலிஃபிகேஷன் எல்லாம் அடுக்கும் போது த வெரி ஃபஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னது? தொழுகையை உள்ளச்சத்தோடு தொழுவது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் இறையச்சத்தோடு சிந்தனையோடு 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால்
அல்லாஹ் அவரை மன்னிக்காமல் இல்லை. அப்போ ஹுஷுவோட தொழுகிறதுக்கு அந்த சிறப்புகள்லாம் இருக்குது. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். 16வது 17வது அதாவது துஆ செய்வது. தொழுகையில் துஆ செய்வது எங்கே? சஜிதாவிலும் சலாம் கொடுப்பதற்கு முன்பாகவும். அப்போ இது எதை காட்டுதுன்னா, தொழுகையில் நான் துஆவோட இடத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற சிந்தனை காட்டுது. இப்படி தொழுதுட்டு சலாம் கொடுக்குறது இல்லை, நான் துஆவோடைய ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். முக்கியமான ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம்னா அட்டென்ஷன் ஆகிறோம்ல. இப்போ துஆவோடைய ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். அப்போ அவர் கரெக்டாக சஜிதாவில் துஆ செய்கிறாரு, அத்தையாத்து செலவாத்துக்கு பிறகு துஆ செய்கிறாருன்னா அவர் ஈடுபாடோடு தொழுகிறாரு, கரெக்டாக பயன்படுத்துகிற இடத்த பயன்படுத்துகிறார். அப்போ உள்ளட்சத்தை காட்டுது. மாஷா அல்லாஹ். 17. 18வது திக்ருகளை தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய திக்ருகளை ஓதுவது. தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய திக்ருகள். அப்போ தொழுகைக்கு முன்னாடி உள்ளது சொன்னோம்ல, அந்த மாதிரி தொழுகைக்கு பின்னாடி ஓதக்கூடிய அதுக்கார்கள். அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக் போன்றது, அல்லாஹும்ம லா மானியா போன்ற, ஆயத்துல் குர்சி, 33 தஸ்பீஹுகள், குல் சூரா, ஃபலக் சூரா, நாஸ் சூரா, சூரா இஹ்லாஸ், இதெல்லாம் ஓதுறது. அப்போ தொழுது முடிச்சிட்டும் நம்ம தொழுதுங்கிற உணர்வோட தொழுகைக்கு அடுத்த காரியத்தையும் அவர் ஈடுபாடாக செய்கிறார். மாஷா அல்லாஹ். இது 18. இதெல்லாம் செய்ய வேண்டியது 18. அடுத்து நம்ம ஆரம்பித்தோம் என்னது செய்யக்கூடாததுன்னு சொல்லி 19லேருந்து பார்த்தோம். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் அண்மை காலத்தில் பார்த்தது தான். 19ஆவதாக பார்த்தது ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், தொழுகும் பொழுது ஏதாவது ஒரு பொருள் நம்மளுக்கு இடையூறு தரும்படியானதாக, சிந்தனை தடுமாற்றக்கூடியதாக இருந்தால் அதை என்ன செஞ்சிடணும்? அதை எடுத்துடணும், நீக்கிடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஓவியமோ ஏதோ இருந்தது, என்ன செஞ்சாங்க? அதை அப்புறப்படுத்த சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரியானதை நீக்கி விடுவது நம்ம ஆடையிலே இருந்தாலும் சரி. இது 19ஆக பார்த்தோம். 20ஆவதாக பார்த்தது நம்ம ஆடையிலேயே அப்படிப்பட்டது இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட ஆடைகளை உடுத்தக்கூடாது. இதுக்கு நிறைய விவரங்கள்லாம் பார்த்தோம். ரசூலுல்லாஹ் ஒரு ஆடையை கிளட்டி கொடுத்துட்டாங்க. தொழுகும் போது அந்த ஆடையில் அவங்க பார்வைப்பட்டதும் கிளட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். 20வது விஷயம். 21வது விஷயம், பசியோடு இருக்கும்போது சாப்பாடு தயாராக இருந்தால் தொழக்கூடாது. ஏன்னா தொழுகையில் உள்ளட்சம் இருக்காது, கவனம் இருக்காது. 22 அதாவது மலம் ஜலத்தை அடக்கி கொண்டு சுய தேவைகளை அடக்கி கொண்டு தொழுவது கூடாது. இதுவும் அவர் உள்ளட்சத்தோடு தொழுவதுக்கு வாய்ப்பே இல்லை. 23வது தூக்கம் ஒருவரை மிகைக்கும் பொழுது அவர் தொழக்கூடாது. குறிப்பாக இது எந்த தொழுகைக்கு சொன்னோம்? தஹஜ்ஜுத் தொழுகை, இரவு தொழுகை, அந்த மாதிரியான தொழுகைகளுக்கு இது பொருந்தக்கூடியது. 23வது. 24வது தூங்குறவருக்கு முன்னாடி அல்லது பேசுகிறவருக்கு முன்னாடி தொழுகாதீங்க. இன்றைக்கி தான் கடைசியாக போன வாரம் பார்த்து முடிச்சு 24வது. 25லேருந்து இன்றைக்கி பார்த்தது தான். இன்றைக்கி பார்த்த முதல் விஷயம் என்ன? மண்ணையோ கல்லையோ எதையாவது சரி செய்கிறதா இருந்தால் ஒரு முறை செஞ்சுக்கிறங்க. 26வது குரான் ஓதி தொழுகும் போது இன்னொருத்தர் குரான் ஓதுறது எந்த ரீதியில் இருக்கக்கூடாது? அவரை டாமினேட் பண்ணக்கூடியதாக, டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியதாக, அவரை சிந்தனை சிதற ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். 26 ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 27வது தொழுகும்போது திரும்பக்கூடாதுன்னா நெஞ்சையும் திருப்பக்கூடாது, பார்வையையும் திருப்பக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். 27வது இதுவும் தொழுகையில் அவருடைய உணர்வை காட்டுது. 28 பார்வை மேலோங்கி பார்க்கக்கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் அல்லாஹ் கோவப்படுறான்னு சொன்னாங்க. அவருடைய தொழுகையினுடைய ஈடுபாடு அது காட்டுது. அவர் மேலே பார்க்குறது தொழுகையில் எனக்கும் தொழுகைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அவர் நிற்கிற மாதிரி. சில நேரத்தில் அப்படி தானே, ஒருத்தர் பேசியிருக்கோம் மேலே வேணுன்னே சில பேர் பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா அவர் பேசுறது எனக்கு பிடிக்கலை, வேறு வழியில் நிற்கிறேன் அப்படின்னு நம்ம சில பேர் நிற்போம்ல, ஈடுபாடே இல்லை. சில நேரம் கிளாஸ்லேயும் அப்படி உட்காந்துட்ருப்போம், போட்டு அருன்னு இருக்கிறார். உண்மையில் நம்ம கூட அதை செஞ்சுருப்போம். உதாரணத்துக்கு ஒருத்தர் பொருத்தமே இல்லாமல் பேசுகிறாருன்னா நம்ம என்ன செய்வோம்? அவர் பார்க்க மாட்டோம், மேலே பார்த்துட்ருப்போம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி அந்த வேலையை நம்ம தொழுகையில செய்யக்கூடாங்கிற மாதிரி தான் இது. 28. 29 எச்சில் துப்புவதாக இருந்தால் முன்னாடியா திரும்ப முன்னாடி போகணும், வெளியே கீழே. முன்னாடி யார் இருக்கா? அல்லாஹ் இருக்கிறான், சுப்ஹானல்லாஹ். அதனால் கீழே துப்பிட்டு புதைச்சிடணும். முன்னாடிங்கிற கருத்தையும் இதோடு என்ன செஞ்சுருங்க? புதைச்சிருங்க. ஹைர். அடுத்து 30வது கொட்டாவி வந்தால் அடக்கி கொள்ள வேண்டும். 31வது தொழுகையில் இடுப்பில் கை வைப்பது என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வேறு இது மாதிரியான தொழுகைக்கு சம்மந்தம் இல்லாத எந்த விதமான ஆட்டிடியூடையும் நம்ம செய்யக்கூடாது. 32வது தொங்க போட்டுட்டு தொழக்கூடாது. இதில் எத்தனை விளக்கம்? 2 விளக்கம். முதல் விளக்கம், டவல் துண்டு போன்றவைகளை தொங்க போட்டுட்டு தொழக்கூடாது. 2வது, கரண்டை காலுக்கு கீழே ஆடை தொங்கிய நிலையில் தொழக்கூடாது. கடைசியாக 33வது நீங்களே சொல்லிடுங்க, உங்கள் பங்கு. லாஸ்ட்டாக சொன்னால் எல்லாத்தையும் சொன்ன மாதிரி. ஒரு ஆள் ஃபஸ்ட் ஹாஃபை சொல்லுது, ஒரு ஆள் செகண்ட் ஹாஃபை சொல்லுது. சேர்த்து தான் சொல்லுங்களேன். என்ன பொசிஷன்?
எந்த கால்நடைகளை போன்றும் நம்மளுடைய ஆக்டிவிட்டி தொழுகையில் இருக்கக்கூடாது. நம்ம அல்லாஹ்க்காக தொழக்கூடிய நம்ம தொழுகை என்பது அது ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த முறைப்படி இருக்கணுமே தவிர அது கால்நடைகளுடைய எந்த ஆக்டிவிட்டிக்கும் ஒப்பானதாக அமர்வதோ நம் செய்வதோ எந்த ஒரு விஷயமும் அமையக்கூடாதுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், இறையருளால் இந்த 33 அம்சங்களை இது 33 அப்படியே ஞாபகம் வச்சுப்போன்னு சொல்ல முடியாது, ப்ராக்டிக்கலி அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது மனசில் பதிவானதுங்கிறத லைஃப்பில் கொண்டு வந்துடணும். எதெல்லாம் செய்யணுன்றமோ அதை செய்ய ஆரம்பிச்சிருவோம், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு படித்தோமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுவோம். அதனால் 33 ஞாபகம் வச்சுக்கலாட கூட அந்த 33 நம்ம லைஃப்பில் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும், பிரதிபலிக்கும். அதன் மூலம் நம்மளோட தொழுகை அல்லாஹ் இடத்துல ஒரு சிறப்புக்குரிய இன்ஷா அல்லாஹ் வெற்றி அடையக்கூடிய ஒரு மூமினான தொழுகையாக இருக்கும். நாளைய மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெற்றுத்தரக்கூடிய தொழுகையாக இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகை அல்லாஹ் நமக்கு அமைச்சு தரட்டும். ரமதானை முழுக்க ரமதானுக்கு முன்னாடி போர்ஷனை முடிச்சாச்சு இன்ஷா அல்லாஹ். ப்ராக்டிக்கல் வில் பி கோயிங் டு பி ப்ராக்டிஸ் டான் ரமதானுடைய தராவி தொழுகையில், நம்மளுடைய சுன்னத் தொழுகைகளில், கியாமுல் லைல் தொழுகையில் இந்த விஷயத்தை இன்னும் நம்ம ஃபீல் பண்ணலாம். அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் ஷைத்தான்லாம் கொஞ்சம் லாக்கில் இருப்பாங்கல்ல, அப்போ நான் மாஷா அல்லாஹ்னு கொஞ்சம் நல்லா இதை நம்ம இந்த ஒரு மாதம் இதை நம்ம ப்ராக்டிக்கலி கொண்டு வந்துட்டோம்னா லைஃப் லாங் இன்ஷா அல்லாஹ் இதை கடைபிடிப்பது நம்மளுக்கு சுலபமானதாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அந்த புக்கை பொறுத்த வரைக்கும் தமிழில் தாருல் ஹுதால ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, தாருல் ஹுதால இந்த புக்கு தமிழாக்கம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. விரைவில் நிறைவு பெறலாம், ஐ திங்க் ஸோ இன்ஷா அல்லாஹ். அப்படி இந்த புக்கு ட்ரான்ஸ்லேட் ஆயிடுச்சுனாலும் வாங்கிக்கிறேங்க. நம்மளுக்கு மற்ற எல்லாரை விட நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்கி லைட்டாக நம்ம பார்த்தாலும் நம்மளுக்கு எல்லாமே டக்கு விளக்கத்தோட சிந்தனையோடு நம்மளுக்கு என்ன செய்யும் வந்துடும். அதுவும் லைஃப் லாங் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நம்மளை ஷைத்தான் எவ்வளோ நம்மளை இடையூறு செய்தாலும், நமக்கு மறதி ஏற்படுத்தினாலும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அதை நாம் மிகைத்து இந்த உள்ளச்சத்தை வாழ்நாள் முழுக்க தொழுகையில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.